நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதா? முதல்ல இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்து உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, வெற்றியை டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? கரெக்டா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? கைய வசதி காட்டுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? போன சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை மினிமம் குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்தை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? முதல்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நந்தகுமார் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கதிர் ஆனந்த் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு முகமது சகி அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் தாமோதரன் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர்பி ஏழுமலை அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிரேசன், அன்பநிதி, சந்திரசேகரன் உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், மாநகர துணை செயலாளர்கள் தங்கமணி ஆனந்தன், முன்னா ஷெரீப் உள்ளிட்டோருக்கும், மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களுக்கும், ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் ஞானசேகரன், சசிகுமார், கணேஷ் சங்கர், தயால்ராஜ், விஜிகே சுந்தர விஜய், சத்யமூர்த்தி, பாலமுரளி கிருஷ்ணா, முனவர் ஷா பாஷா, முருகப்பெருமான், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் ராஜமார்த்தாண்டன், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு ரவிக்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பாலாஜி, பன்னீர்செல்வம், சதீஷ், இப்ராஹிம், தினேஷ்குமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த என்னுடைய அருமை சகோதரர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த சகோதரர்களுக்கும், இங்கு பெருமளவு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், அம்மாக்களுக்கும், அதே முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 1, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்ம கைகள்ல 22 நாட்கள் இருக்கு. 22 நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் கார்த்திகேயனுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நான் கேட்பதெல்லாம் உதயநிதி வந்தாப்புல போய் பார்த்தோம், பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. அடுத்த 22 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருத்தரும் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஏன் கார்த்திகேயனுக்கு வாக்களிக்கணும், ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல ஏன் வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், ஏன் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சரா உட்காரணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 22 நாள் செய்யணும். செய்வீங்களா? அப்படி செஞ்சா நிச்சயம் போன முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அந்த கார்த்திகேயன் அவர்களை நம்ம வெற்றி பெற வைக்கணும். செஞ்சுவீங்களா? நானும் இந்த முறை வேட்பாளர் தான், தெரியுமா? சென்னையில தெரியுமா, இன்னும் என் தொகுதிக்கே போல, நான் போய் ஓட்டு கேட்கவே இல்லை. பாப்போம். தலைவர் அவர்கள் இந்த முறை எனக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, 2வது முறை வாய்ப்பு. சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போட போறேன். என் தொகுதிக்கு போய் நான் இன்னும் ஓட்டு கேட்கவே இல்லை. என் தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேலூருக்கு வந்து அண்ணன் கார்த்திகேயன் அவருக்கு வாக்கு கேட்டு போனோன்னு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். என் வெற்றியை விட மிக மிக முக்கியம் அண்ணன் கார்த்திகேயன் நம்முடைய வெற்றி. என் வெற்றியை விட மிக மிக முக்கியம் இங்க வேலூர்ல நம்முடைய சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி. என் தொகுதி வெற்றியை விட மிக மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க செஞ்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான்
நான் 3 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் கேட்கலையா? எதுவுமே கேட்கலையா? நான் பேசுறதா கேட்டுச்சா? நம்ம இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. இப்ப கேக்குதா? மறுபடியும் முதல்ல இருந்து பேசணுமா? ராக் பண்றீங்களா? முழுக்க ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு, நம்முடைய கழக நிர்வாகிகள்லாம் சந்திச்சு, வேட்பாளருக்கு உதயசூரிய சின்னத்துல நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்துக்கு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். நம்முடைய தலைவரும் 2 நாளா மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறார். மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு எந்த தைரியத்துல மக்களை சந்திக்கிறோம்? நாம 5 வருஷமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இங்க வேலூர் தொகுதியில் எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், எத்தனை திட்டங்கள். வேலூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்துல சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாநகராட்சி பகுதிகளுக்கு இன்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் நம்முடைய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 312 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேலூர் மாநகராட்சியில இன்னைக்கு பல்வேறு சாலை பணிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி 4 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புது கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. சங்கரன்பாளையம் பெரியசாமி சாலையில நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் திட்டம் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள்ல உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நம்முடைய அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்க தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்க தொகுதிக்கு வரணும்னா, இந்த வேலூர் தொகுதிக்கு வரணும்னா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? அது மட்டும் இல்லைங்க, வந்தோடனே உங்க சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் என்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். என்ன கோரிக்கை? எல்ஐசி அலுவலகம் அருகே செல்லும் கானார் சாலை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். வேலூர்ல பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் சாலை பணிகள் இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். டோல்கேட் சிக்னல் முதல் சாய்நாதபுரம் வரைக்கும் உள்ள சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற வேண்டும். பழுதாகி இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் சரி செய்ய வேண்டும். அரியூர் நூற்பாலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். கஸ்பா, எஸ்ஆர், ஆர்என் பாளையம், அல்லாபுரம் ஆகிய பகுதிகளுக்கு மினி பஸ் திட்டம் வேண்டும். கஸ்பா பகுதியில் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி வேண்டும். சத்துவாச்சாரி வடக்கு பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடம் வேண்டும். தோட்டப்பாளையம் தாரகேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். சங்கரன்பாளையம் பொன்னையம்மன் கோவிலையும் கும்பாபிஷேகம் பணிகள் நடைபெற வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வேட்பாளர் எங்ககிட்ட கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள். உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துட்டு போய் 100% செஞ்சு கொடுப்பார். அதுக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அவரை நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த தைரியத்தோடு இன்னைக்கு மக்களை சந்திக்க போயிருக்கோம். என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன வாக்குறுதி, அறிக்கையில சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே, தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், வந்து பசி இல்லாம படிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் முதல் தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. சரி, பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க, காலேஜுக்கு போகணும்ல, அதனால அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை செயல்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு வராங்க. என்ன லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம், நாம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. உண்மைதான், அதிமுக கொண்டு வந்த திட்டம் தான் லேப்டாப் கொடுக்கிற திட்டம். ஆனா அதிமுக ஆட்சியில ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருக்கும் போதே அந்த திட்டத்தை நிப்பாட்டியாச்சு, அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, இந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டம் பள்ளிக்கூட குழந்தைகளை விட கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு உங்க மேற்படிப்பு படிக்கணும்னா, ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேரணும்னா, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னா இந்த லேப்டாப் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை ஒரே மாசத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இங்க வந்திருக்கக்கூடிய மகளிருக்கு தெரியும், 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கடந்த 3 வருஷம் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி பாஜகவும் அதிமுகவும் எப்படியாவது நிப்பாட்டணும்னு சூழ்ச்சி பண்ணாங்க. 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட, இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதியா 2000, 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாரு. பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டாரு. ஆனா நம்ம மகளிர்லாம் காலைல 9 மணிக்கெல்லாம் பேங்குக்கு போய் எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை. அந்த காசையும் மோடி உருவிட போறாரு, நம்ம முதலமைச்சர் நம்ம கொடுத்திருக்கிறாரு, அந்த பணத்தையும் மோடி உருவிட போறாருன்னு மகளிர் போய் 9 மணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுதான் இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர்கள் சொன்னா செய்வாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய வாக்குறுதியை நம்புறாங்க. ஏன்னா இவங்க சொல்றதான் செய்வாங்க, செய்யறதா சொல்லுவாங்கங்கிற திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு, அதை உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஓஏபி முதியோர் உதவி தொகை இன்னைக்கு 1200 வாங்கிட்டு இருக்காங்க மாசம் மாசம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்வி உதவி தொகை 13 லட்சம் மாணவ மாணவிகள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 1500 உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டங்கள், வீடுகள் கட்டப்பட்டு 10 லட்சம் வீடற்றவர்களுக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்க மகளிருக்கு தெரியும், இல்லத்தரசி கூப்பன் ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதி எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம், டிவினா டிவி, ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜ், குக்கரு, மைக்ரோவேவ், மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிறைவேற்றணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். செய்வீங்களா? ஆமா, ஒவ்வொரு திட்டத்தையும் கடந்த 5 வருஷம் பார்த்து பார்த்து பண்ணதுனால தான் இன்னைக்கு கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு எந்த நிலைமையில இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கடும் நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு எந்த விதத்திலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணல. நாம இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1, வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. அதுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கா? தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்களா? போன ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. நாம இதுவும் மீறி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கிறார்னா, மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும்னா 23ஆம் தேதி
அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களித்து மீண்டும் அவரை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பணும். சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். செய்வீங்களா? நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி.